அனைவருக்கும் வணக்கம். தேவைகள் அதிகரிக்கும் போது சேல் வேகங்களும் அதிகரிக்கும் சொல்லுவாங்க. என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தில் மட்டுமே எங்களோட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் எப்படி வளர்ந்துருக்கு, எங்களோட டெக்னாலஜி கை எப்படி ஓங்கியிருக்கு இப்படின்னு இந்த எல்லை பிரச்சனைகள் தொடங்கின பிறகே இந்த இந்தியாவை கிண்டலும் கேலிகளும் பண்ணுற மாதிரியே இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சீனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியான இந்த ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மவுத் பீஸ் சொல்லப்படுற ஊடகங்கள் நேரடி கிண்டலே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் ஜப்பானு அவங்களுக்கு முன்னாடியே கொடி கட்டி பறந்தாங்க. இப்போ வரைக்குமே கொடி கட்டி தான் பறந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஆணவங்கள் இல்லை அவங்க கிட்ட. ஆனால் இந்தியா எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் எங்களால் முடியாது அப்படின்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் டிஆர்டிஓ 7 ஸ்டோரி பில்டிங்கை 45 நாள் ரெக்கார்ட் டைமில் கட்டி முடிச்சிருக்காங்க சொல்லப்படுது. இந்த பில்டிங் இன்னைக்கு இன்னாகரேட் பண்ணிருக்காரு நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஸோ இந்த பில்டிங் உருவாக்குனதுக்கான முக்கியமான நோக்கமே இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்தியாவோட 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டுக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பில்டிங்கை பயன்படுத்திக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. இதை நம்மளோட ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி ஃபுல்லாக இந்த ஸ்டீல் பிளேட்ஸு, ஸ்டீல் பில்லர்ஸு பயன்படுத்தி இந்த பில்டிங்கை இவ்வளோ வேகமாக கட்டி முடிச்சிருக்காங்க சொல்லப்படுது. ஸோ இது எப்பொழுதும் போல ஒரு பில்டிங்க்கு உள்ள எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் எல்லா விஷயங்களுமே எதுலையுமே குறைவாக எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இந்தியா பயன்படுத்தி கட்டி முடிச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இருந்தாலும் ஒரு வகையில் சீனா பாராட்டணுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பதட்டங்கள் கொடுக்கலனா இவ்வளோ வேகமாக இந்தியா நிறைய விஷயங்கள் செயல்பட்டிருப்பாங்களா லாஸ்ட் 2 வருஷத்தில் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு தேவைகள் ஏற்படும் போது தான் இவ்வளோ வேகங்கள் இருக்கு அப்படின்றது நம்மளால உணர முடியுது. ஸோ இதில் நல்ல விஷயத்தோட ஆரம்பிப்போமே அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். இது தொடர்ச்சியாக இந்தியா இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்காக இன்னும் ஒரு சீண்டல்கள், அமெரிக்காவோட கொஞ்சம் எதிர்ப்புகள், சீண்டல்கள் ஒரு பக்கம் இருக்கு, மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி. இருந்தாலும் ஆயில் எங்களோட, அதாவது நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களோட டீலிங் வச்சுப்போம்ப்பா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் இந்தியா அவங்களோட நியூட்ரல் ஸ்டாண்ட் வச்சு எங்களால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல அப்படின்னு இந்த ரஷ்யாவோட ஆயில் டீலை சைலண்ட்டாக ஒப்பந்தங்கள் போட்டு முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் இப்போ இன்னொரு ட்விஸ்ட், இன்னொரு டபுள் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்போ நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்ரூவல் கொடுத்துருக்காரு. 20,000 கோடிக்கு சுக்காய் போர் விமானங்கள், ரஷ்யாவோட சுக்காய் போர் விமானங்கள் 12 போர் விமானங்களை வாங்கறதுக்கான ஒரு ஒப்பந்தங்கள் கையிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் குறிப்பாக இந்த சுக்காய் போர் விமானங்கள் இந்தியா, அதாவது ரஷ்யாவோட டிசைன் அப்படின்னா கூட இந்தியா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இஸ்ரேல் டெக்னாலஜி, இந்தியாவோட ஹல் டெக்னாலஜியும் இதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் இண்டிஜினியஸாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த நம்மளோட பிரம்மோஸோட இப்போ ஏர்ஃபோர்ஸுக்காக 800 கிலோமீட்டர்ஸ் போய் டார்கெட் பண்ணக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை உருவாக்கி இருக்கோம். குறிப்பாக இந்த ஏவுகணை சுக்காய் போர் விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த சைடு ஒரு பக்கம் நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கு, தேவை. ஸோ அதனால தான் இப்போ இந்த 12 போர் விமானங்களை இப்போ ஆர்டர் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது கண்டிப்பாக இந்திய ஏர்ஃபோர்ஸுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போ இந்த பிரம்மோஸ் சோதனைகள் வேற இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் இப்போ வேகமாக இந்த அப்ரூவல்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுது. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் இழத் தொடங்குது. இன்னும் நம்ம கூடுதலாக ரஃபேல் போர் விமானங்களே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் அதுக்கான முயற்சிகள் இந்தியா எடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ரஃபேல் போர் விமானங்களும் ஒரு பக்கம் வலு சேர்க்கறதுக்காக கூடுதலாக வாங்குறதுக்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் மேக் பண்றதுக்கான ஒரு சில ப்ரொபோசல்ஸ் இந்தியா வச்சிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பிரான்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அதை மேற்கொண்டு இந்தியா ஆர்டர் மேற்கொண்டு போடலாமா அப்படின்ற ஒரு யோசனைகள், அதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அதனால அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இப்போதைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்க்கறதுக்கு டிஆர்டிஓ அதே மாதிரி பாதுகாப்பு அமைச்சகமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு இந்த செய்திகள் காட்டுது. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த சைனா அவங்களோட கனவு திட்டங்களா பல விஷயங்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த இந்த மோதல்களே பலவிதமான இந்த யூரோப்பு கனெக்ட் பண்ற மாதிரி
பிஆர்ஐ அவங்களோட டோட்டல் கொலாப்ஸ் வந்து ஏற்பட்டுருச்சு. ஏன்னா நிறைய நாடுகள் வேற இப்போ எதிர்நோக்கி இருக்காங்க, எங்கேயாவது சைனா ஏதாவது 1% ரஷ்யாவுக்கு உதவிகள் பண்ற மாட்டாங்களா, உதவிகள் பண்ணா இதை தான் சாக்கா வச்சுட்டு அவருக்கு எதிராக ஏதாவது சாங்ஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் டவுன் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவோட உறவுகளை வந்து மேம்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல புதுமையா வந்து கொஞ்சம் இறங்கி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனா அப்படின்னு சொல்லப்படுது. இறங்கி வந்து சொல்லும்போது ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாவே அவங்க கிட்ட வேலட் பவர் இருக்குன்னு ரொம்ப அக்ரஷனை காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அது இப்போ கொஞ்சம் படிப்படியா இறங்க தொடங்கியிருக்காங்க. இப்போ ரஷ்யாவே வந்து இந்த இவ்வளோ போட்ட சாங்ஷன்ஸ்ல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சைனாலாம் வந்து அவ்வளவுதான், இந்த மாதிரியான ஒரு சாங்ஷன்ஸ் போட்ட கதை முடிஞ்சது. ஸோ இப்போதைக்கு இந்த சீனா வந்து இந்த பாகிஸ்தான் சீனா எக்கனாமிக்கல் காரிடார் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சீனா பாகிஸ்தான் சிபிஇசி. ஸோ இதுல வந்து ஏற்கனவே தாமதங்கள் ஏற்பட்டு இருக்கு. நினைச்ச மாதிரி இப்போ ஏற்கனவே அவங்க வந்து முடிச்சிருக்கணும், அவங்க போட்ட திட்டங்கள் பிளான் படி இப்போ 2020 அவங்க முக்காவாசி முடிச்சிருக்கணும். ஆனால் 4% கூட அவங்க நினைச்ச மாதிரி முடியல. ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் பாகிஸ்தான் மேலே இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க அயன் பிரதர்ஸ்பா அப்படின்னு வெளி காமிச்சுக்கிறாங்க பாகிஸ்தான். ஆனால் உள்ளுக்குள்ள பலவிதமான புகைச்சல்கள் இந்த சிபிஎஸ்சி ஒப்பந்தங்கள்லயே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைனா பாகிஸ்தான் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வந்து பிரேக்கிங் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏசியா டைம்ஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சீனாவோட முதலீட்டாளர்கள் எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. இந்த சிபிசி வந்து நினைச்ச மாதிரியே போல. அது மட்டும் இல்லாம இந்த சிபிசி அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து ஏற்கனவே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் சொன்னபடி ஒப்பந்தங்கள் படி இதுவரைக்கும் எந்த ஒரு ஃபண்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ சைனா வர ஏற்கனவே அவங்க ஃபண்டு, நீங்க ஃபண்டு கொடுக்கறதா இருந்தால் நாங்கள் வந்து ஃபண்டு கொடுக்குறோம், இனி ஃபண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அளவு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அவர் வந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் பீஜிங் இந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டது ஒரு முக்கியமான காரணமே இந்த இந்தியாவுக்கு எதிரான முயற்சிகள் அப்படி இப்படின்னு பல ஊடகங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெஞ்சல்களுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிபிசியை மட்டும் தயவு செய்து இதே மாதிரி ஹால்ட் போட்டுறாதீங்க சாமி, ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் காசை வர செலவு பண்ணியிருக்கோம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க, நாங்கள் எப்படியாவது இதை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு இவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கே அவங்க ஒப்பந்தங்கள் போட்ட காசை கொடுக்கறதுக்கே சீனா கிட்ட கேட்டிருக்காங்க சொல்லப்படுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா இன்னும் இதே மாதிரியான ஒரு தாமதங்கள் நீடிச்சதுன்னா சைனா கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதாவது முழுமையா இல்லைனாலும் அப்பப்ப முழுசா வந்து நம்மளால பண்ண முடியலப்பா, ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் அங்கே மேற்கொண்டுட்டு விட்டுலாம். இப்போ இந்த வாட்டர் போர்ட் ஏரியாலாம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உள்நாட்டில் பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கே பாகிஸ்தானால முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் சீனா தொடர்ச்சியாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு சவாலான நேரத்தில் சீனா வந்து, அதாவது சீனாவுக்கு இந்த பாகிஸ்தான் $2.3 பில்லியன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கடன் தர வேண்டியது இருக்கு, அதாவது பாக்கி பணம் தர வேண்டியது இருக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, லாஸ்ட் இயரே வந்து இந்த 10th ஜாயிண்ட் மீட்டிங் நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே, அதாவது சிபிஎஸ்க்காக நடந்தது. இந்த மீட்டிங்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி ஓகே இந்த $2.3 பில்லியன் முடியாது, ஸோ $1.4 பில்லியன் ஆகுது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு தரப்புலையும் சொல்லப்படுது. இதுவே இப்ப தரல அப்படின்றதான் குற்றச்சாட்டுகளா இருக்கு. ஸோ இதனால இப்ப இந்த பவர் பிளான்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த பவர் பிளான்ட் அத்தாரிட்டிஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற மோதல்கள்னால இந்த நிலக்கரிகள்லாம் விலைகள் பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால எங்களால கண்டிப்பா இந்த ஆலைகளை வந்து நினைச்ச மாதிரி, அதாவது நாங்க போட்ட பிளான் படி இதை வந்து ரன் பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. ஏன்னா இவ்வளோ விலைவாசிகள் ஏறின பிறகு எங்களால கண்டிப்பா இப்ப பணம் வர மிச்சம் தரணும் பாகிஸ்தான், அதுவும் இல்லாம எங்களால ரன் பண்ண முடியாது, இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புகைச்சல் கிளம்பி இருக்கு. என்னடா அது, நீங்க ஒப்பந்தங்கள் படியும் நீங்க செயல்படல, காசும் எங்ககிட்டயே கேட்குறீங்க, ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல ஒன்றிணைஞ்சு வேலை செய்யறது அப்படின்ற ஒரு அதிருப்தியில தான் சீனா இப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. போட்ட காசு வரல அப்படின்னா கண்டிப்பா இதுவும் ஒரு வகையான ஒரு டெப்ட் ட்ராப் அப்படின்றது சீனாவுக்கு தெரியும். ஸோ ஆற போட்டிருக்காங்க இந்த விஷயத்துல. என்ன பண்ண போறாங்க பாகிஸ்தான் அப்படின்றது அவங்களே பொறுத்திருந்து தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வெளியில வேணா அயன் பிரதர்ஸ் அப்படின்னு காமிச்சுக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள இப்போதைக்கு புரோக்கன் பிரதர்ஸாக தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இந்த செய்திகள் மூலமா. அது மட்டும் இல்லாமல்
பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திச்சுட்டு இருக்காங்க. தாலிபான்களே வந்து நேரடியாக இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் நீண்ட நாளாக இருக்கிற இந்த எல்லை பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தாலிபானே இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் வந்த பிறகு பாகிஸ்தானில் இருக்க தாலிபான்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பலம் கூட்டணமாக இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து நேரடியாக எல்லா விதமான அட்டாக்ஸ் வர நடத்தியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வேற தொடர்ச்சியாகவே ஒரு சில அட்டாக்ஸ் சொல்ல முடியாது, மாதத்துக்கு ஒரு 3-4 அட்டாக்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை சமாளிக்கிறதா இல்லை இந்த பக்கம் பொருளாதாரத்தை சமாளிக்கிறதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு சிச்சுவேஷன் வந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் எங்களுக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது, நாங்கள் இந்த காஷ்மீர் விஷயத்தை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் கிழிஞ்சு தொங்குது. ஆனால் இந்த பக்கம் வந்து இன்னும் பெருமையாக அவர் வந்து காமிச்சிட்டு இருக்காரு, நாங்கள் இந்த முடிவுகளை சாதாரணமாக விட மாட்டோம் அப்படின்னு இந்த இன்டர்நேஷனல் ஃபோரமில் வந்து பெரிய லெவலில் இந்த காஷ்மீர் விவகாரத்தை வந்து கொண்டு வரணும் இன்னும் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இனியும் முயற்சிகள் பண்ணுவாங்க, ஆனால் முயற்சிகள் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக இருக்குது. ஸோ இதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் எப்போதும் போல் கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். அதோட இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.